அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், ரவை ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி சாரில் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கிட்டேன். ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க, சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொடியாக திரிச்சுக்கோங்க. திரிச்சிட்டு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எவ்வளோ நெய்னாலும் ஆட் பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிறணும். சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா நெய் தடவி நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சதும் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம இப்போது சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம தேய்ச்சிக்கிறோம். நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கிறணும். தேய்ச்சிக்கிட்டு உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரம் அளவுக்கு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். டம்ளர் வச்சு நான் அச்சு எடுக்கிறேன். ரவுண்ட் பண்ணி அச்சு எடுத்து நம்ம அதை ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. அதை நம்ம நெய் தடவி ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கணும், மடித்து வைக்கணும். 2 ஒன்றா வைக்கக்கூடாது. ஒன்றுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி தள்ளி மடித்து நல்லா முக்கோண ஷேப்பில் வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம அப்படியே ஒவ்வொன்றா அதே மாதிரி செஞ்சுக்கிடுவோம். செஞ்சுட்டு நம்ம இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதே ஷேஃபுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிக்கிடுவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். அடுத்து சீனிப்பால் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே நம்ம அதை பொரித்து எடுத்து சீனிப்பாலை போட்டு 2 நிமிஷம் ஊற போட்டு அதை எடுத்து பாருங்கள். ஸ்வீட் ரெடி, ரவை ஸ்வீட். செம்ம டேஸ்ட். நீங்களும் பண்ணி பாருங்கள்.